சர்வலோகத்தை ஆளுகை பண்ணுகிற நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். சொல்லுவாங்க, வெட்டிக்கிட்டு வானா, வெட்டி கட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. பேசலாம். எள்ளுன்னு சொன்னா என்னையா இருப்பானா? என்ன விளக்கு என்ன வச்சா என்ன ஆகும்? முடிக்கிட்டெல்லாம் ஒன்னா ஒட்டிக்கும். சின்ன வயசுல நாங்களாம் விளக்கெண்ணெய் வச்சிருக்கிறோம். நீங்களாம் வைக்கல தெரியல. விளக்கெண்ணெய் வச்சுட்டா முடி என்ன சொன்னாலும் கேட்கும். நேரா பணம் கொட்ட போன நிக்க வைக்கணும் தான் நிற்கும். வலிச்சிருந்தாலும் வலிச்சிருக்கும், என்ன சொன்னாலும் கேட்கும். இங்கே ஈசாக் யாரு? ஆபிரகாமுடைய மகன். என்ன மகன்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, சுதந்திரவாதி. ஈசாக்குனா என்ன பேரு? நகைப்பு. நகைப்புனா என்னது? ஆண்டவருடைய நகைப்பு இருக்கு, நம்மளுடைய நகைப்பு இருக்கு. ஆண்டவர் சில சமயத்தில் நகைக்கிறார். சாரா நகைத்தால் என்று வேலை சொல்லுகிறது. எனக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? இப்ப போய் நான் பிள்ளை கூட நகைத்தா. ஆண்ட சொல்ற நகைத்தா இல்ல நகைக்கல. இங்கே ஈசாக் என்பது மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இவன் பல்வேறு இடங்களில் போய் துறவுகளை வெட்டி கொண்டே வருகிறான். துறவுகளை வெட்டி போடும் பொழுது எதிராளிகள் அதை என்ன பண்றாங்க? மூடி போறாங்க. இங்கே இவன் செய்ததான காரியம் என்ன பண்றான்? அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, என்னத்தை கட்டுறான்? பலிபீடம். எல்லா தேவ மனிதர்களும் பார்த்தீங்கன்னா பல பலிபீடங்களை கட்டியிருக்கிறார்கள். அதுக்கு யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பொதுவா நம்மளுக்கு எல்லாம் பேர் என்னது? மனிதர்கள். எல்லா மிருகத்துக்கும் பேர் என்னது? மிருகம். பறவைகளுக்கெல்லாம் பேரு பறவைகள். அப்புறம் ஊர்வன, நீந்துவன, அப்புறம் நீரிலும் நிலத்திலும் வாழ்பவன இருக்கு. இப்போ இங்கே பலிபீடம் என்பது தேவனை ஆராதிப்பதற்காக யார் கட்டினா? ஈசாக்கு கட்டினா. தாவீது ஆலயத்தை கட்ட நினைத்தான். உன்னுடைய கைகள் இரத்த படித்திருக்கிறபடியினால் என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. ஆனா யார் கட்டுவா? உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் கட்டுவான். அந்த பலிபீடம் அவன் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். பலிபீடங்களை கட்டினது மாத்திரமல்ல, அங்கெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டான். நம்ம ரோட்ல நீங்க போகும்பொழுது பார்த்துருக்கலாம், பஸ்ல போகும்போது பார்த்துருக்கலாம். 1 மணி ஆயிடுச்சுன்னா இஸ்லாமியர்கள் எந்த இடமா இருந்தாலும் அங்க ஒரு துண்டை விரிச்சு போட்டு தொழுகை பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா வேலை கூறுகள் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில அவர் என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள். தாவீது சொல்றார், ஒரு நாளைக்கு நான் கர்த்தரை என்ன பண்ணேன்? 7 முறை தொழுது கொண்டேன்னு சொல்றார். அவர்கள் 5 முறை வெளிப்படுகிறார்கள். எங்க இருந்து வந்தது? வேதத்திலிருந்து வந்தது. பேசலாம். பைபிளை படிக்காம குரானை என்ன பண்ண முடியாது? விளங்கிக் கொள்ள முடியாது.
அதுக்கு முன்னோடி தான் பைபிள். ஏன்னா கர்த்தர் அவங்க கர்த்தர் தான், ரெண்டும் ஒன்று தான். ஒரு அப்பாவுக்கு 2 மனைவி 2 ஜெனரேஷன் அப்படியே பிரிஞ்சு போகுது. இப்போ நம்ம குடும்பத்துல கூட சொல்றாங்க 5 வயசுல தம்பி 10 வயசுல அவங்க அது எப்படி பிரிஞ்சுட்டு ஜெனரேஷன் வரல, அப்படி மாறி போச்சு. இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாரு? ஈசா. அதுக்கு முன்னாடி பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். அவங்க தான் யாரு? இஸ்லாமியர்கள். இவர்கள் எல்லாம் யாரு? யூதர். இப்ப இவன் என்ன பண்ணினா, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஒரு மனிதன் தேவனை சந்திக்க வேண்டுமானால் அவன் பலிபீடத்தண்டை வர வேண்டும். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை. அப்போ பலிபீடத்துக்கு நம்ம வரணும். பலிபீடத்துல வந்தா அந்த ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தமோ காளையின் ரத்தமோ கிடாரியின் ரத்தமோ அங்க என்ன பண்ணணும்? செலுத்தினாதான் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி இதெல்லாம் அங்க நிறைவேற்றப்படும். தேவனுக்கு பிரியமான ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனுக்கு பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்டான். தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் போய் யாருக்கிட்டே எதையும் கேட்கவில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்ததான் ஆசீர்வாதங்கள் இருந்து கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். அப்ப நான் பலிபீடங்களை கட்டியிருக்கிறோமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏதோ இந்த இடத்தை அமைக்க கர்த்தர் உதவி செய்தார், கட்டியிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பலிபீடம் என்பது மனிதனும் தேவனும் சந்திக்கிறதான இடம். யார் யாரும் சந்திக்கிற இடம்? மனிதனும் தேவனும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் பலிபீடம். இப்போ பலிபீடத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். கிருபாசன தண்டை வர வேண்டும், மகா பரிசுத்த தலத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். அப்ப தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் அங்கே சிலர் சிங்கக்கிபிட தொழுது கொண்டார்கள், சிலர் அக்கினி ஜுவாலையில தொழுது கொண்டார்கள், சிலர் உபவாசத்தோடு தொழுது கொண்டார்கள், சிலர் கண்ணீரோடும் வேதனையோடும் தொழுது கொண்டார்கள், சிலர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தொழுது கொண்டார்கள், சிலர் ஓசன்னா பாடி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சொல்லி பண்ணுவார். தேவ சமூகத்தில் நம்ம வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் வருவது? பூமியின் எல்லை எங்கும் இருப்பவர்களை என்ன நோக்கி பாருங்கள். இவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும் அப்படி என்பது வேதம் சொல்லவில்லை. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப தேவனை ஆராதிக்க வேண்டிய யாரு? அவர் உலக ரட்சகர், உன்னதமான தேவனுடைய குமாரன். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் மனுஷருமே பிரியம் உண்டாவதாக. அந்த பிரியம் உண்டாக வேண்டுமானால் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த சமரிய பெண் சொல்கிறார், இவரை நான் மேசியா என்று காணுகிறேன், தீர்க்கதரிசி என்று காணுகிறேன். ஆனால் சொல்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுதே வந்துவிட்டது. தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மேம்படுத்த வேண்டும். பலிபீடத்தை கட்டி ஜெர்மன் தேசம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது, மிச்ச நாட்கள் அலுவலகங்களாக மாற்றப்படுகிறது. பல்வேறு தேவாலயங்கள் அமெரிக்காவில் விற்கப்படுகிறது, லண்டன்ல விற்கப்படுகிறது. பலிபீடம் நாம் தேவனை சந்திக்கிற இடம். அமெரிக்காவில் ஒரு தேவ ஆலயம் இன்று கோயிலாக மாறி போயிருக்கிறது. என்ன காரணம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான்.
இவர்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கிறதுக்காக, ஆராதிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை மோசையினால் செய்தார் என்று சொன்னால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணினார். நம்மளை உண்டாக்கினார் என்று சொன்னால் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இருக்காரா? நீங்கள் என்னுடைய ஆலயம், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்த அவனை நான் கிடைப்பேன். எனவே ஒரு பாட்டு கூட உண்டு, துதி செய்ய தொடங்கினதும் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை மனுஷனை உண்டாக்குனதே எதுக்குதான்? அவரை தொழுது கொள்ளும்படி. அதுதான் உலகத்தை சொல்றாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அப்போ யார் வணக்கத்துக்குரியவர்? சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ மரம் செடி கொடியோ பாம்போ பல்லியோ பூச்சியோ நத்தையோ அல்ல, தேவன் ஒருவரே. மற்றது எல்லாமே படைக்கப்பட்டது, தேவன் படைத்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். அந்த சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டுமே தவிர சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது. அதுல ஈசாக்கு என்ன பண்றான்? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் என்ன பண்ணினார்? தொழுது கொண்டான். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவரை தேட வேண்டுமானால் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தேடினான். தேடுங்கள் கண்டடைவீர்கள், அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கூறுகிறது. அப்போ தேடுகிற வேண்டும். சில இடங்களில் நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிறதான இருதயம் உள்ளவன் உண்டோ என்று அவர் பார்க்கும் பொழுது ஒருவனாகிலும் இல்லை. அப்ப அந்த இருதயம் என்பது தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனையும் தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப தேவனை தேடுவதற்கு தடைகள். தேவனை தேடினால் சில இடங்களில் நெருப்பிச்சு கொடுத்துகிறார்கள். அப்பாவை பிள்ளையும் நெருப்பிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? பெட்ரோல் ஊற்றி ஜீப்போட எவ்வளவு நன்மைகள் செய்தார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த மனப்பக்கம் நமக்கு வருமா? ரொம்ப ரொம்ப சந்தேகம். வாசித்து பாருங்க. முதலாவது நாம் தேட வேண்டியது யாரு? தேவனை, அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தை. அப்படி தேட வேண்டுமானால் எங்க வர வேண்டும்? சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாது இருக்க வேண்டும். சபை கூடி வருவதை விட்டுவிட சாக்கு போக்குகள், அதற்கு 1008 காரியங்களை சொல்லுவார். அதுல தேவன் பிரியப்படுவாரா? பிரியப்பட வாய்ப்பே இல்லை. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். சங்கீதம் 34 4வது வசனம். 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எப்போ? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். அவர் நமக்கு தென்பட்டால் எல்லா பயங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி விட்டு விடுவார். இன்னைக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்காது. வேதத்துல 365 முறை பயப்படாதே 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 நானும் சொல்றேன். நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்குமா என்று சொன்னால், சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே நம்மை காண்கிறவரும் அவர்தான், காப்பவரும் அவர்தான், ஏந்துபவரும் அவர்தான், சுமக்கிறவரும் அவர்தான், காயப்படுத்துகிறவர் அவர்தான், கட்டு போடுகிறவரும் அவர்தான். என்ன நடந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்னது? என்ன வந்தாலும்
எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் சரி பலிபீடத்துக்கு வந்துடணும், தேவ சமூகத்தில் வந்துடணும். அண்ணால போற நமது பிரச்சனைகள் எல்லாம் கண்ணீரா ஊத்திடணும். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பா, கர்த்தருடைய விடுவிப்பா, கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவா. அதுக்கு எங்க வரணுமா? கர்த்தரை ஆராதிக்க வரணும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வர வேண்டும். ஆமென். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். Praise the Lord. கர்த்தரை தேடினால் நாம் தப்புவிக்கப்படுவோம், கர்த்தரை தேடினால் விடுவிக்கப்படுவோம், கர்த்தரை தேடினால் அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். மேலானவைகளை நாம் நாடுவோம் என்று சொன்னால் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம். கழுகு கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுகிறதா. கர்த்தரை நாம் காத்திருக்க வேண்டும், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், புதிய பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். Praise the Lord. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். பலிபீடம் என்பது பெர்மனன்ட் ஸ்டாண்டர்ட், அங்கேதான் இருக்கும். இவன் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனாலும் பலிபீடம் அங்கே தான் இருக்கும். ஆனா எதை பேர்த்துருவான்? கூடாரத்தை பேர்த்துருவான்.